டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லையில் இன்று 2வது நாளாக ஆய்வு மேற்கொள்கிறார். நெல்லையில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக நேற்று சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல்வேறு தரப்பினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கங்கை கொண்டான் பகுதியில் 3800 கோடியில் 4000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா குழுமத்தின் லேசர் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஒரு புதிய ஆலைக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இன்று 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் நலத்திட்டங்களையும் வழங்குகிறார். தமிழ்நாட்டில் சமய நல்லிணக்க சூழலை கெடுக்க முயற்சிக்கும் நாசகார சக்திகளை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சமணர், சைவர், வைஷ்ணவர் என அனைத்து வழிபாடுகளும் நடைபெற்றிருப்பதாகவும், அங்குள்ள சுல்தான் சிக்கந்தர் பாஷா தர்காவில் ஆடு, கோழிகளை பலியிட்டு வழிபடும் வழக்கம் பன்னெடுங்காலமாக உள்ளது என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் இணக்கமாக வாழ்ந்து வரும் மக்களால் பிரச்சினை எழவில்லை என்றும், வெளியிலிருந்து வந்தவர்கள்தான் பிரச்சனையை கிளப்புவதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இனிமேல் ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தினால் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் இன்றி பயணிக்கலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும், சுங்கச்சாவடிகளில் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். அதற்காக ஆண்டிற்கு ஒரு முறை சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தும் முறையை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவிற்கு தாவிய 7 எம்எல்ஏக்களுக்கு பாஜக தலா 15 கோடி ரூபாய் வழங்கியதாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் சிங் எம்பி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி மாறியவர்களுக்கு சிலருக்கு நேரடியாகவும் வேறு நபர்கள் மூலமாகவும் பாஜக பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டதாகவும், அதன் பின்னரே 7 எம்எல்ஏக்களும் கட்சி மாறியதாகவும் சஞ்சய் சிங் தெரிவித்திருக்கிறார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் இன்று போராட்டம் நடத்த உள்ளனர். இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். அவர்களை தாக்கியும் படகுகளை, வலைகளை பறிமுதல் செய்தும் வருகின்றனர். கைது செய்யப்படும் மீனவர்கள் சிறைகளில் அடைக்கப்படுகின்றனர். இதை தடுத்து நிறுத்தவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்கவும், படகுகளை மீட்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் இன்று போராட்டம் நடத்த உள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது குடும்பத்துடன் சந்தித்து பேசினார். அவர் குடியரசுத் தலைவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சச்சின் டெண்டுல்கருக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்திருந்தார். இதனை ஏற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சச்சின் டெண்டுல்கர் கலந்து கொண்டார். அப்பொழுது குடியரசுத் தலைவருக்கு சச்சின் டெண்டுல்கர் தனது கையெழுத்து இட்ட இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் ஜெர்சியை வழங்கினார். வைகை ஆற்றின் கரையில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஆய்வுக் குழுவினர் வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வைகை ஆறு தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உற்பத்தியாகிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதை தடுக்க வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்குகளில் நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகள் குழு வைகை ஆறு பகுதியில்
வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் 40 நாட்களுக்கு ஒருமுறை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை கைவிலங்கிட்டு அனுப்பியதில் எந்த தவறும் இல்லை என ஹரியானா அமைச்சர் அனில் விஜ் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை வெளியேற்ற ஒரு நாட்டுக்கு உரிமை உள்ளது என்றும் அதைத்தான் ட்ரம்ப் செய்திருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மட்டுமே சட்டவிரோதமாக வந்த வெளிநாட்டவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம் என்றும் அனில் விஜ் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி தொடங்கியதுமே முதலமைச்சராக வேண்டும் என்று சிலர் நினைப்பதாக விஜயை பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய முதலமைச்சர் தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பதை கூட வாக்களித்து ஜனநாயக முறையில் திமுக முடிவு செய்ததாகவும், இன்றைக்கு சிலர் கட்சி தொடங்கியதுமே முதலமைச்சராகி விடுவேன் என பேசுகிறார்கள் என்றும், இதெல்லாம் தமிழ் மக்களிடம் எடுபடாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு இன்று தொடங்குகிறது. மாநிலம் முழுவதிலும் அனைத்து பள்ளிகளிலும் இன்று முதல் 15ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பிற்கும், வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 11ஆம் வகுப்பிற்கும் செய்முறை தேர்வுகள் நடைபெறும் என்றும், இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகங்கள் உரிய முறையில் செய்ய வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலக கட்டடம் வரும் 10ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் கட்சி எம்பிக்கள் தங்குவதற்கும் அமைச்சர்கள் சென்றால் தங்குவதற்கு வசதியாகவும் அதிமுக டெல்லியில் அலுவலகம் ஒன்றை அமைத்திருக்கிறது. இந்த அலுவலகத்தை வரும் 10ஆம் தேதி சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து காணொலி மூலம் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்கம் மற்றும் தங்கும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.